ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு முட்டை வச்சு உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு போல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பவுமே நம்ம உருளைக்கிழங்குல மட்டும்தான் பொரியல் செய்யும். உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு பொரியல் செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எப்பவுமே உருளைக்கிழங்கு பொரியலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட முட்டையும் சேர்ந்து கொடுத்திங்கன்னா நல்லா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பொரியல் சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி செய்வீங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடட்டும். தண்ணி ஊற்றினீங்கன்னா உருளைக்கிழங்கு கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். தேவைப்பட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. தண்ணி ஒரு கையில் மட்டும் தெளித்து விடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை தழை தூவி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளோடைய வாசனையும் மஞ்சத்தூளோடைய வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. அந்த எண்ணெயிலே தான் நான் வறுத்து எடுக்கிறேன். இதிலே நல்லா வெந்துடுச்சு. உப்பு பார்த்துட்டு நீங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா என் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக நீங்கள் அமுக்கி பாருங்கள், வெந்துடுச்சா இல்லையான்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சமாக ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை விருப்பமோ அத்தனை முட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு 3, முட்டை 3 அப்படி எடுத்திங்கன்னா சமம் போல் நல்லா சூப்பராக இருக்கும் பொரியல் பார்க்குறதுக்கு. முட்டை ஊற்றிட்டு நம்ம உடனே கிளற தேவையில்லை. முட்டை உடச்சி ஊற்றும் போது ஓடு விழுதான்னு சொல்லிட்டு பார்த்து உடச்சி ஊற்றுங்க கேர்ஃபுல்லாக. நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கு உடனே கிளறி விட்டிங்கன்னா முட்டை குழு ஆகிடும். கொஞ்சம் நேரம் முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளறினீங்கன்னா முட்டை நல்லா குண்டு குண்டு அங்கங்கே தெரியும். நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காதீங்க. முட்டை அப்புறம் அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் முட்டையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிளறி வெட்டியாச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வந்தாச்சு, முட்டையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க. சூப்பரான கலர்ஃபுல்லான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.